अर्पण हुई ये सांसें, बेहद का सुख पाया है। जब से अर्पण हुई ये सांसें, बेहद का सुख पाया है। सब कुछ अपना प्रभु ही जाने, गीते मन ने गाया है। उन्हीं को देखूं, उन्हीं को सोचूं, उन्हीं को देखूं, उन्हीं को सोचूं, उन्हीं संग संग सदा चलना। ये जीवन प्रभु का हो गया, ये जीवन। गा गा मा पा रे गा मा सा रे, गा गा मा पा रे गा मा सा रे, सा गा रे मा गा मा मा सा। उसकी पलकों में पलते हैं हम, पल पल याद वो आता है। उसकी पलकों में पलते हैं हम, पल पल याद वो आता है। नाच है अपने भाग्य पे, सोचे मन मुस्काता है। उनकी अदाएं बड़ी निराली, उनकी अदाएं बड़ी निराली, हृदय में अमृत घोलना। ये जीवन प्रभु का हो गया, ये जीवन प्रभु का हो गया। क्या मुझे अब सोचना, उन्हीं संग बैठूं, उन्हीं संग खेलूं, उन्हीं संग बैठूं, उन्हीं संग खेलूं, उन्हीं से सब कुछ बोलना। ये जीवन प्रभु का हो गया, ये जीवन प्रभु का हो गया। ये जीवन பாப் தாதாவினுடைய ஆன்மீக பயிற்சி நினைவிருக்கின்றது தானே? இப்பொழுது பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் புதியவர்களானாலும் சரி, பழையவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் பாபாவிற்கு சமமாக சுலபமாக ஆகிவிட முடியும். இப்பொழுது செகண்டில் எங்கு மனதை ஈடுபடுத்த விரும்புகின்றீர்களோ அங்கே
மனம் ஒருமுகப்பாடு அடைய வேண்டும். இந்த ஒருமுகப்பாட்டினுடைய பயிற்சி எப்பொழுதும் செய்து கொண்டே செல்லுங்கள். இப்பொழுது ஒரு செகண்டில் மனதிற்கு எஜமானன் ஆகி நான் மற்றும் நான் மற்றும் என்னுடைய பாபா உலகம், என்னுடைய பாபாதான் உலகம், வேறு யாரும் கிடையாது. இந்த ஒருமுகப்பாட்டின் நினைவின் மூலமாக இந்த ஒருமுகப்பாட்டினுடைய நினைவில் நிலைத்து விடுங்கள். शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। पावन पुण्य सवेरा, पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு சாக்கார முரளி
வாணி தேதி 22/5/2024. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே துமி கர்மாத்தீத் பன்கர் ஜானா ஹே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கர்மாத்தீத்த நிலை அடைந்து செல்ல வேண்டும். இஸ்லியே அந்தர்மி கோய் பி ஃப்ளோ நீ ரெய்னா செய்யே. எனவே தங்களுக்குள் எந்தவிதமான குறை என்பது இருக்க வேண்டாம். அப்னி சாஞ்ச்கர் கமியா நிக்கால்தே ஜாவோ. தன்னை சோதித்து தனக்குள் இருக்கக்கூடிய குறைகளை போக்கிக் கொண்டே செல்லுங்கள். எவ்வளோ முடியுமோ குறைய நீக்கிடுங்க. எப்படி வைரத்தில் ஏதாவது கரை படிந்திருந்தா, சின்ன கரை இருந்தால் கூட, புள்ளி இருந்தால் கூட அந்த வைரத்தினுடைய மதிப்பு குறையாக இருக்கும். அது போல தான் பாபா சொல்றாரு, சின்ன குறை தான் அப்படி நீங்கள் விட்டுடக்கூடாது. சின்ன குறையை நீங்கள் இப்போ நீக்கணும். அதுதான் என்ன, கர்மாத்தீத்த நிலையை அடைந்து செல்வது. கேள்வி கேட்குறாங்க பாபா, கிஸ் அவஸ்தா को जमाने में मेहनत लगती है उसका पुरुषार्थ क्या है. எந்த ஒரு நிலையை உருவாக்குவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது, அதுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது, அந்த நிலையை அடைவதற்கான புருஷார்த்தம் என்ன? பதில், इन आंखों से देखने वाली कोई भी चीज सामने न आए. நம்ம செய்ய வேண்டிய புருஷார்த்தம் என்ன? இந்த கண்களால் பார்க்கக்கூடிய எந்த பொருளும் உங்கள் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. தேக்தே பி ந தேக்கோ. நீங்கள் பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருங்கள். தேகமே ரேத்தி தேகி அபிமானி ரஹோ. தேகத்தில் இருந்தாலும் கூட தேகி அபிமானியாக இருங்கள். ये अवस्था जमाने में टाइम लगता है. இந்த ஒரு நிலையை உருவாக்குவதற்குத்தான் நேரம் பிடிக்கும். புத்தி में सिवाय बाप और घर की कोई वस्तु याद न आए. புத்தியில் பாபா தவிர, வீட்டை தவிர வேற எந்த பொருளோட நினைவு வரக்கூடாது. इसके लिए अंतर्मुखी हो अपनी जांच करनी है. இதற்கு अंतर्मुखी ஆகி தன்னை சோதிக்க வேண்டும். அப்னா சார்ட் ரக்கனா ஹே. தன்னை பற்றிய சார்ட்டை வைக்க வேண்டும். என்ன அவஸ்தா கொண்டு வரணும்னு தெரிஞ்சிட்டோம். ஓம் சாந்தி. मीठे मीठे सिकलती रूहानी बच्चे, ये तो जानते हैं हम अपनी दैवीय राजधानी स्थापन कर रहे हैं. இனிமேலும் இனிமையான செல்லமான ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன அறிந்திருக்கிறீர்கள்? நாம் நம்முடைய தெய்வீகமான ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இஸ்மி ராஜா பி ஹே பிரஜா பி ஹே. அந்த ராஜதானியில் ராஜாக்களும் இருப்பார்கள், பிரஜைகளும் இருப்பார்கள். புருஷார்த் तो सब करते हैं. जो जास्ती पुरुषार्थ करते हैं वो जास्ती प्राइस लेते हैं. அனைவருமே முயற்சி செய்கின்றார்கள். யார் அதிகமான முயற்சி செய்வார்களோ அவர்களுக்குத்தான் அதிகமான பிரைஸ் ஆனது கிடைக்கிறது. ஏதோ கமன் காய்தா ஹே. இது ஒரு பொதுவான சட்டமாகும். இக்கோ இன்னை பாத்து நீய, இது ஒன்றும் ஒரு பொது விஷயம் கிடையாது. அதிகமாக செய்கிறவங்க அதிகமாக அடைவாங்க. இஸ்கோ தெய்வீக பகிச்சா கோஹோ வ ராஜ்தானி கோஹோ. இது ஒரு தெய்வீகமான பூந்தோட்டம் என்றும் சொல்லலாம், அல்லது ராஜதானி என்றும் சொல்லலாம். அபி ஏஹே கலியுக பகிச்சா அத்வா காண்டோக்கா ஜங்கல் ஹே. இப்போ இருப்பதோ கலியுகத்தினுடைய முட்கள் நிறைந்த காடு. उसमें भी कोई बहुत फल देने वाले झाड़ होते हैं, कोई कम फल देने वाले होते हैं. தோட்டமாகவும் இருக்கிறது, முள் நிறைந்த காடாகவும் இருக்கிறது. இதில் சில மரங்கள் பழத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன, சில மரங்கள் குறைவான பழத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலது நல்ல சாறுடையதாக இருக்கிறது, ஜூஸ் உடையதாக இருக்கிறது. कोई कम रस वाले आम होते हैं, कोई कैसे होते हैं. இப்போ மாம்பழ சீசன் இல்லையா, இந்த மாம்பழ சீசனில் சிலது நல்ல சாறுடையதாக இருக்குது, ஜூஸ் உடைய பழமாக இருக்குது, சிலது வேறு மாதிரி இருக்குது. फूलों की फलों की ऐसी भिन्न भिन्न प्रकार की झाड़ होते हैं. பூக்களை எடுத்துக்கொண்டாலும் பூக்களுடைய செடிகளும் அதே போல தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பூக்களும் பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்களும் பலவிதமாக இருக்கின்றன. वैसे तुम बच्चों में भी नंबरवार पुरुषार्थ अनुसार
அதை சொல்லிட்டு என்ன சொல்றார் பாபா, எப்படி பழம் ஒரே பழம்தான், மாம்பழம் எத்தனை வெரைட்டி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சிலது புளிக்குது, சிலது இனிக்குது, சில நல்லா ஜூஸியாக இருக்குது. அது மாதிரி பூக்களை எடுத்துக்கொண்டாலும் அதே போல் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்கள் குழந்தைகளும் கூட நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் இருக்கின்றீர்கள். कोई बहुत अच्छा फल देते, कोई हल्का फल देते हैं. சில நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் சலேசான பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். விதவிதமான மரங்கள் இருக்கிறது. इस दैवीக झाड़ की स्थापना हो रही है. இப்போ தெய்வீகமான ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது. தெய்வீக மரம், ராஜ்யம் முதலே சொல்லிட்டார் பாபா. தெய்வீக மரமானது ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த மரத்துக்கான பூக்களும் அந்த மரங்கள் இருப்பதற்கான தோட்டமும் ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கிறது? பதில் சொல்ல முடியுமா? எப்படி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது? கல்பத்துக்கு முன்னால எப்படி ஸ்தாபனை ஆனதோ அதே போல தான் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கிறது. அஹிஸ்தி அஹிஸ்தி மீட்டி खुशबूदार भी बन रहे हैं. நம்பர்வார் புருஷார்த்த அனுசார், அவரவர் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமா கொஞ்சம் கொஞ்சமாக இனிமையான நறுமணம் வீசக்கூடிய மலராகவும் ஆகி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா வெரைட்டியும் இருக்கிறது. பாப்கி பாஸ்பி ஆத்தி பாப்கா முக்கடா தேக்னே, பாபாவுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று பாபாட்டையும் குழந்தைகள் வருகின்றார்கள். ये तो जरूर समझते हैं, समझती हो பாபா हमको स्वर्ग का मालिक बनाते हैं. இதை நாம் கண்டிப்பாக புரிந்திருக்கின்றோம். பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குகிறார். இந்த நிச்சயமானது குழந்தைகளுக்கு உறுதியாக இருக்கிறது. எல்லையற்ற பாபா நம்மை எல்லையற்ற எஜமானனாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எஜமானன் ஆகுவதில் ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லவா? எல்லைக்குட்பட்ட எஜமானர்கள் எப்படி இருக்காங்க? துக்கமாக இருக்காங்க. இக்கேலிகி சுக் और दुख का बना हुआ है. இந்த விளையாட்டு எப்படிப்பட்ட விளையாட்டு? சுகம் மற்றும் துக்கத்தினுடைய விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பாரதவாசிகளுக்காக தான். बच्चों को बाबा कहे पहले अपना घर तो संभालो. குழந்தைகளுக்கு பாபா கூறுவது என்ன? குழந்தைகளே, உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். குடும்பத்தையும் பாருங்க. घर पर धनी की नजर रहती है ना, तो बाप भी एक एक बच्चों को बैठ देखते हैं, इनमें कौन सी गुण और कौन सी अवगुण है. பாபா அமர்ந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பார்க்கிறார்? குழந்தைகளுக்குள்ள என்ன மாதிரி குணம் இருக்கு, என்னெல்லாம் குணம் இருக்கு, எதெல்லாம் அவகுணமாக இருக்கிறது பாபா பார்க்குறாரா. பச்சி खुद भी जानते हैं. குழந்தைகள் உங்களுக்கே தெரியும். बाबा अगर कहे कि बच्ची सब अपनी अपनी कमियां आप ही लिख कर आओ तो जट लिख सकते हैं. ஒருவேளை குழந்தைகளுக்கு பாபா சொல்ற, நீங்க எல்லாருமே அவங்களுடைய குறையெல்லாம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய அத்தனை குறைகளையும் எழுத முடியும். हम अपने में क्या क्या कामें समझते हैं. நான் எனக்குள்ள எதெல்லாம் குறையாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை பார்க்க வேண்டும். உங்களோட குறை உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா ஏதோ ஏதோ குறையானது இருக்கின்றது. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்னெல்லாம் என்கிட்ட குறை இருக்குன்னு உட்காந்து எழுதுங்க. இப்போ அடுத்தவங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அடுத்தவங்க தான் உங்கள் கண்ணுக்கு எப்போதுமே தெரியுறாங்கன்னா அது கூட என்ன குறை தான். யார்கிட்டையாவது நீங்கள் யாரை பற்றியாவது சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, யார்கிட்டையாவது யாரை பற்றியாவது ஏதாவது தேவையில்லாமல் சொல்லிகிட்டே இருக்கிற சம்பந்தமே இல்லை, அது கூட என்ன குறை தான். பிறருடைய குறைகளை பார்ப்பது கூட என்ன குறைதான். வெறுப்பாகவே இருக்கிறது குறைதான். போட்டி போடுறது குறைதான். பொறாமைப்படுவது குறைதான். சுயநலமாக இருப்பது குறைதான். இது மாதிரி எத்தனை குறை இருக்குது. பாபா சேவா எப்படி பண்ணுறேன்? மனசார பண்ணுறேன்னா, மனசார பண்ணலைன்னா அது கூட என்ன குறைதான். எவ்வளவு குறை இருக்குமோ அவ்வளவு நிறைவானவராக ஆக முடியாது. பாபா சொல்வார் இல்லையா,
சம்பன்னமான நிலைன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த சம்பன்ன நிலை அடைய முடியாது. வைரத்தில் புள்ளி இருந்துச்சுன்னா, ஏதாவது கருப்பு புள்ளி இருந்ததுன்னா அது வேல்யூபிளாக ஆகாது. அதே போல தான் இன்னும் குழந்தைகள் சம்பூர்ண நிலை யாரும் அடையவில்லை. ஆனால் கண்டிப்பாக சம்பூர்ண நிலையை அடையத்தான் வேண்டும். கல்பா நம்ம சம்பூர்ண நிலையை அடைஞ்சிருக்கிறோம். இதில் சந்தேகத்துக்குரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஓ பத்லானே சி பாபா உஸ் पर ही समझाएंगे. ஆனால் உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அதை சொல்லுங்க பாபாட்ட. சொன்னீங்கன்னா அதை பற்றி பாபா உங்களுக்கு புரிய வைப்பாரு. इसमें तो बहुत कामियाँ मुख्य सब कामियाँ होती है देग अभिमान के कारण. நிறைய குறை இருக்கான், கொஞ்சம் நஞ்சம் இல்லையா, நிறைய இருக்கான். எல்லாத்த விட முக்கியமான குறையாக இருப்பது என்ன, எல்லா குறைகளுக்கும் காரணமாக இருப்பது தேக அபிமானம். वो फिर बहुत हैरान करती है. அந்த தேக அபிமானம் தான் நிறைய குழப்பத்தையே உண்டு பண்ணுது. என்ன பண்ணுது, உங்கள் ஸ்திதியை உருவாக்க விட மாட்டேங்குது. ஸ்திதியில் ஒரு வலிமை இருக்கணும், உங்கள் ஸ்திதியில் ஒரு உறுதி இருக்கணும், உங்கள் ஸ்திதியில் ஒரு தெளிவு இருக்கணும், நிச்சயத்த அவஸ்தா இருக்கணும். ஸோ இந்த தேக அபிமானம் என்ன பண்ணுதா, நல்ல ஸ்திதியை உருவாக விட மாட்டேங்குது. எனவே இப்போ குழந்தைகள் நீங்கள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தையும் இப்போ விட்டு செல்ல வேண்டும். दैवी गुण भी यहाँ ही धारण करके जाना है. தெய்வீக குணங்களையும் இங்கேயே தாரணை செய்து செல்ல வேண்டும். कर्मातीत अवस्था में जाने का अर्थ भी बाबा समझा रहे हैं. கர்மாத்தீத நிலை என்றால் என்ன, அந்த நிலையை எப்படி அடைவது, அதற்கான அர்த்தத்தையும் பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார். கர்மாத்தீத நிலை அடைந்து செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள எந்த விதமான ஃப்ளோ இருக்கக்கூடாது. நீங்கள் வைரம் அல்லவா, நீங்கள் வைரமாக போறீங்க இல்லையா, உங்களுக்குள்ள என்னென்ன ஃப்ளோ இருக்கு பாருங்க, இது உங்களுக்கே தெரியும். நீங்கள் சைத்தன்யமானவர்கள். जड़ हीरे में फ्लो होगा वो निकाल तोड़ी ही सकेंगे. எப்படி ஸ்தூலமான வைரத்தில் புள்ளி எது ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதை போக்க முடியாது. ஆனால் நீங்கள் சைத்தன்ய வைரம் இல்லையா, அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறையெல்லாம் நீக்க முடியும். நீங்கள் இப்போ சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறீங்க. உங்களை நீங்களே நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். सर्जन पूछते हैं कौन सा फ्लू है जो तुमको अड़काता है, आगे बढ़ने नहीं देता है. சர்ஜன் கேட்குறார், டாக்டர் கேட்குறார், என்ன உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் கேட்பார் இல்லையா, உங்கள் உடம்புக்கு என்ன பண்ணுது. அந்த மாதிரி சுப்ரீம் சர்ஜன் பாபா கேட்குறார், உங்கள் ஆத்மாவில் என்னெல்லாம் குறை இருக்குது, அதுதானே நோய். எது உங்களை இப்போ பிடிச்சி வச்சிருக்குது, முன்னேற விடாமல் அமுக்கி வச்சிருக்கிறது. ஃப்ளாலெஸ் தோ பிச்சாடிமே பண்ணா ஹே. எந்த குறையற்றவர்களாக கம்ப்ளீட் ஆனவர்களாக நம்ம கடைசியில் தான் ஆக போகிறோம், ஃப்ளாலெஸ் டைமண்ட். ஆனால் இப்போ அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா. எபி படா பக்கா சௌஹரி ஹேன்னா. இந்த பிரம்மா பாபாவும் ஸ்தூலத்தில் பக்கா வைர வியாபாரியாக இருந்தார். சாரியை ஹீரேஹி நாங்கோ சே தேக்கே ஹே. பிரம்மா பாபா அவருடைய வாழ்க்கை முழுக்க கண்ணால் பார்த்ததெல்லாமே வைரங்களை தான் பார்த்துருக்கிறார். ऐसा चौहरी कोई होगा नहीं. இவரை போல ஒரு வைர வியாபாரி யாருமே இருந்திருக்கவே முடியாது. इसको इतना हीरो को परखने का शौक हो. பிரம்மா பாபாட்ட வைரங்களை நான் சரியாக கண்டறியக்கூடிய திறன் பிரம்மா பாபாட்ட இருந்தது. ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது, அது மட்டுமல்ல ஒரிஜினலையும் வெரைட்டியான ஒரு வைரங்களை சரியாக கண்டறியக்கூடிய சக்தி, ஆர்வம் பிரம்மா பாபாட்ட இருந்தது. நம்மள யாரு பாபா சொல்ல, நீங்க வைரம் போல ஆயிட்டிருக்கிறீங்க. ஜான்தி ஹோ கோயினுக்கு ஃப்ளோ ஹே ஜோரோர். உங்களுக்குள்ள ஏதோ குறை கண்டிப்பா இருக்கு. चैतन्य होने के कारण तो पुरुषार्थ से फ्लो निकाल सकते हो. நீங்கள் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளோ என்ன, குறை என்ன, அதை உங்களால் போக்க முடியும். எப்போ முழு முயற்சி செய்வீர்களோ
அப்பொழுதுதான் வைரம் போல ஆகுவீர்கள். बाप कहते हैं तुम्हारी अवस्था ऐसी पक्की हो जो शरीर छूटने समय अंत में कोई भी याद न आए. பாபா சொல்றார், குழந்தைகளே, உங்க ஸ்திதி அவ்வாறாக ஆக வேண்டும், பக்காக வேண்டும். சரீரத்தை விடக்கூடிய நேரத்தில், அந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு பாபா நினைவு தவிர வேறு எந்த நினைவு வரக்கூடாது. அந்த ஸ்திதி இப்போ நீங்கள் உருவாக்குங்க. ये तो क्लियर है. मित्र संबंध आदि सबको बोलना है. संबंध रखना ही एक बाप से. இது உங்களுக்கு தெளிவாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொந்த பந்தம் எல்லாத்தையுமே மறக்கணும், ஒரு பாபாட்ட தான் சம்பந்தமும் வைக்கணும். இப்போ நீங்க வைரம் போல ஆகி கொண்டிருக்கிறீர்கள். 3வது தடவையா சொல்லிட்டார் பாபா, நீங்க வைரம் போல ஆயிட்டிருக்கிறீங்க. அதனால எந்த குறையில்லாம உங்களை பார்த்துக்கோங்க. இருக்கிற குறைய நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுக்கு முழு முயற்சி பண்ணுங்க. இது வைரங்கள் வைடூரியங்கள் நிறைந்த கடையாகும். தும் ஹரே கச்சோஹரி ஹோ. நீங்கள் ஒவ்வொருவருமே கூட வைர வியாபாரி தான். ஞானம் என்ற ரத்தனங்களை விற்பனை பண்ணுறோம் இல்லையா? அதனால என்ன சொல்கிறார் பாபா, நீங்கள் ஒவ்வொருத்தருமே கூட வைர வியாபாரி. ये बातें दूसरा कोई भी जानता नहीं है. இந்த வியாபாரத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. तुम बच्ची जानती अरे कि दिल में है. குழந்தைகள், நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. என்ன இருக்கு உள்ளத்துல? பாபா இருக்கான்னு சொல்லிடக்கூடாது. பாபா சொல்றார், நான் விஸ்வத்துக்கு எஜமானனாக ஆகி கொண்டிருக்கிறேன் என்பது உங்க உள்ளத்துல இருக்குது. எப்படி ஆகிறோம்? அதுவும் முயற்சியின் அனுசாரமாக. जिन्हों को ऊंच पद मिला है उन्होंने जरूर पुरुषार्थ किया है. யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைந்துள்ளார்களோ அவர்கள் முயற்சி செய்துள்ளார்கள். है तो तुम्हारे में से ही है ना, तो बच्चों की इतना पुरुषार्थ करना है. मुझे செய்ய வேண்டியது யாரு? நீங்க குழந்தைகள் தானே. इसलिए बाबा एक एक बच्चों को देखते रहते हैं. எனவே பாபா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். जैसे फूलों को देखा जाता है ना, எப்படி பூக்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? கையில் ஒரு பூவை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, உங்கள் கையில் இப்போ ஒரு ரோஸை கொடுத்தாச்சுன்னா அந்த ரோஸை வாங்குறது மட்டும் இல்லை, அதை எப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், அதை இதழ்களை பிப்போம், அதை நறுமணத்தை நுகர்வோம். அதை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது, இயற்கையினுடைய படைப்பு எவ்வளோ நல்லா இருக்குது, அப்படி நிறைய விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருப்போம். அது மாதிரி நம்மளாம் யார்? மலர், பூக்கள். நம் பூக்களை பாபா உட்கார்ந்து என்ன பண்ணுறாரா? பார்த்துட்டே இருக்காரு. இந்த பூ எவ்வளவு நறுமணத்தை தரக்கூடிய பூ. பூ எடுத்தாலே அதோட அழகை பார்ப்போம், கலரை பார்ப்போம், அடுத்து அதனுடைய நறுமணத்தை பார்ப்போம். அந்த மாதிரி பாபா என்ன பார்க்குறாரா? இந்த குழந்தை ஆன்மீகத்தினுடைய நறுமணத்தை பரப்பக்கூடிய மலராக இருக்கிறதா? அது பாபா பார்க்குறாரு. இன்மே பாக்கி கியா ஃப்ளோ ஹே, இந்த ஆத்மால வேற என்ன ஃப்ளோ குறை இருக்கு? அது பாபா பார்க்குறாரா. சைத்தன்ய ஹீரே ஜான சக்தேன்னா, பாபாவுக்கு தான் உங்களை பற்றி குறை தெரியுமா? இல்லை, நீங்கள் சைத்தன்யமான வைரம் தானே, நீங்களும் உங்களுடைய குறையை அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு குறை பாபாட்டேருந்து புத்தி தொடர்பை துண்டித்து எங்கெங்கேயோ அலைய விடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாப் தோ கேத்தி பச்சே மாமேக்கம் யாது கரோ. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, வேறு யாரோட நினைவு உங்களுக்கு வரக்கூடாது. கிரகஸ்தத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்து கொண்டே ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். इनों तो भट्टी बननी थी जो तैयार हो निकली सर्विस के लिए. ஆரம்ப காலத்தில் பட்டியானது உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பட்டியில் எல்லா குழந்தைகளும் சேவை செய்யக்கூடிய அளவுக்கு தயாரானார்கள். देखती पुराने जो है वो अच्छी सर्विस कर रहे हैं. நாமளே பார்த்துட்ருக்குறோம், பழைய குழந்தைகள் ரொம்ப நல்ல சேவையும் செய்துட்ருக்குறாங்க. थोड़ी नई भी ऐड होती जाते हैं. पुरानों की बट्टी बननी थी. இப்போ கொஞ்சம் புது குழந்தைகளும்
ஆட் ஆகிட்டே போகிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் உள்ளவர்களுக்குத்தான் பட்டி என்பது 14 ஆண்டு கால பட்டி என்பது நடைபெற்றது. பழசோ புதுசோ எல்லாருக்குள்ளே என்ன இருக்குன்ட்டார் பாபா, குறை இருக்கு. பாபா जो अवस्था बनाने के लिए कहते हैं वो बनी नहीं है. பாபா எந்த ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார், அந்த நிலையானது இப்பொழுது வரை உருவாகவில்லை. ஆனால் அதுக்கான முயற்சி என்ன பண்ணணும்? என்ன சொன்னார் பாபா? இந்த கண்ணால் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது உங்கள் முன்னால் வரக்கூடாது. பாபா தான் உங்கள் முன்னால் வரணும். பார்த்தாலும் பார்க்காத நிலையில தான் நீங்கள் இருக்கணும். அது ஒரு அவஸ்தா ஸ்திதி. ஈம் ஆப்ஜெக்ட் பாப் சம்ஜாத்தே ஹேன். நம்முடைய லட்சியத்தை பற்றியும் பாபா புரிய வைக்கிறார். सबसे जास्ती खाद है देग अभिमान की. दबी देह की तरफ बुद्धि चली जाती है. எல்லாத்தை விட மோசமான அழுக்கு, அதிகமான அழுக்கு எது? தேக அபிமானம் என்பது ஒரு அழுக்கு. அந்த அழுக்கு பிடிச்சிருச்சுனாலே தேகத்தின் பக்கம்தான் புத்தி போகுது. தேகத்தை பார்க்க கூடாது என்று பாபா சொல்லியிருக்கார். ஆனால் புத்தி எங்கே போகுது? தேகத்தின் பக்கம் போகுது. அதனால என்ன ஸ்திதி உருவாக்கணும்? தேகத்தில் இருந்தாலும் தேகி அபிமானியாக ஆக வேண்டும். உங்களுடைய கண்ணு தேகத்தை பார்க்கக்கூடாது. உங்களுடைய கண்ணு பிறருடைய பேதத்தை பார்க்கக்கூடாது. அவங்க யாரு என்ன எப்படி ஆத்மா தான் தெரியணும். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய பொருள் எதுவுமே உங்க முன்னாடி வரக்கூடாது. हमारी बुद्धि में सिवा एक बाप की और कोई शांति डाम की कोई भी वस्तु याद ना आए. பாபா சொல்றார், நம்முடைய புத்தியில பாபா தவிர, ஒரு பாபா தவிர, சாந்தி தாமத்தை தவிர வேறு எந்த வஸ்துவும் நினைவுக்கு வரக்கூடாது. कुछ भी साथ नहीं ले जाना है. எதையுமே நம்ம கூட எடுத்துட்டு போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நினைச்சிட்டு எதையுமே இங்கே உள்ளதை நம்ம எடுத்துட்டு போக முடியாது. அதனால போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. பெலே பெலேகம் நே சம்பந்தமே ஆகி முதல்ல நம்ம புது சம்பந்தத்தில் வருவோம். இப்போ இருக்கிறது பழைய சம்பந்தமாகும். பழைய சம்பந்தமும் உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. गीत तो कलयुग की मनुष्यों ने बनाए हैं, परंतु समझते थोड़ी है. मूल बात बाबा समझाते हैं. முக்கியமான விஷயம் பாபா புரிய வைக்கிறார். என்ன விஷயம்? என்னை தவிர வேறு யார் நினைவு உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் உங்களுடைய பாவங்களானது அழியும். நீங்கள் பவித்திரமானவர்களாகவும் வைரம் போன்றும் ஆகிவிடுவீர்கள். कोई कोई पत्थर तो बहुत वैल्यूबल होते हैं. சில கல் கூட வேல்யூபிளாக இருக்குது. மாணிக் भी वैल्यूबल होते हैं. மாணிக்கம் என்பது ஒரு கல், அதுவும் ரொம்ப ஒரு மதிப்பான கல்லாகும். இன்னைக்கு செங்கல் கூட எப்படி இருக்கு? அதுக்கு கூட ஒரு விலை அதிகம்தான். बाप अपने से भी बच्चों की वैल्यू ऊंच करते रहते हैं. ஆனால் இங்கே பாபா தன்னை விட குழந்தைகளை ரொம்ப வேல்யூபிளாக உயர்ந்தவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். பாபா சொல்றாங்க, எவ்வளோ முடியுமோ ஒரே ஒரு பாபாவுடைய நினைவு இருக்கணும். தன்னை சோதிக்கணும். என்ன சோதிக்கணும்? தன்னைய எனக்குள்ள எவ்வளோ தேகாபிமானம் இருக்கு பாருங்க. பாபா புருஷார்த்தம் செய்வதற்கு விதவிதமான யுக்திகளும் புரிய வச்சுட்டே இருக்கிறார். யார் எவ்வளவு உங்கள்கிட்ட அன்பானவர்களாக இருக்கட்டும், அப்படி அன்பு செலுத்துகிறாங்க. அவங்கள மாதிரி அன்பு யாரும் செலுத்த கொடுக்க முடியாது. அவ்வளோ அன்பாக இருக்காங்க உங்கள்கிட்ட. இருக்கட்டுமே, அழகாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கட்டுமே, அன்பாக இருக்கட்டுமே. அப்பொழுது கூட உங்களுக்கு அந்த தேகதாரியோட நினைவு வரக்கூடாது. இங்கே இருக்கிற பொருள் எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. कोई कोई बच्चे में बहुत मोह रहता है. சில குழந்தைகளுக்குள்ள பற்று இருக்கு. பாபா சொல்றார், உன் சப்சி மமத்துவ மிட்ட ஏக்குக்கு யாद இருக்கும். இதிலெல்லாம் நீங்க பற்று வைத்துள்ளீர்களோ அந்த பற்றையெல்லாம் போக்கி ஒருத்தரை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. एक लवली बाप से ही योग रखना है.
ஒரே ஒரு லவ்லி பாபா. பாபா என்ன பாபா? லவ்லி பாபா, அன்பான பாபா. அந்த அன்பான பாபாட்ட தான் நீங்கள் கனெக்ஷன் வைத்திருக்க வேண்டும். உன்சி சப் குச் மில் ஜாத்தா ஹே, அவற்றிருந்து எல்லாமே கிடைச்சிருது. லவ்லி பாபாவை ரொம்ப லவ்ஃபுல்லாக நினைக்கும் போது எல்லாமே நமக்கு கிடைத்து விடும். பாபாவுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? நம்முடைய அன்பு தானே, அன்பான நினைவு. நம்ம யோகா பண்ண பண்ண நாமும் கூட அன்பானவர்களாக ஆகிறோம். அன்பு சக்தி என்ன ஆகுங்கிறார் பாபா. நீங்கள் பாபா நினைக்க நினைக்க உங்களுக்கு அன்பே தெரியாது, அன்பை பற்றியே தெரியாது. அன்புனா என்னன்னு கேட்பீங்க. அன்பு கொடுக்கவும் தெரியாது, வாங்கவும் தெரியாது அப்படின்னு அது கூட ஒரு குறை. யோகா பண்ண பண்ண நீங்கள் கூட அன்பானவர் ஆயிடுவீங்க. ஆத்மா தான் லவ்லி ஆத்மா ஆகுது. எப்படி லக்கி சோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிர்ஷ்டசாலி ஆத்மா. அது மாதிரி லவ்லி சோல், அன்பான ஆத்மா. பாப்பு லவ்லி பியூர் ஹேனா. பாபா எப்படி இருக்கிறார்? அன்பானவராகவும் இருக்கிறார், தூய்மையானவராகவும் இருக்கிறார். ஆத்மாவை அன்பான தூய்மையான ஆத்மா ஆக்குவதற்கு பாபா சொல்றார், என்ன நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு நீங்கள் லவ்லியாக ஆகிவிடுவீர்கள். அன்பு செலுத்தக்கூடியவராக, அன்பானவராக ஆகிவிடுவீர்கள். तुम इतने लवली बनती हो जो तुम देवी देवतों के तक पूजा हो रही है. நீங்கள் அவ்வளவு லவ்லி அன்பான ஆத்மா ஆயிட்டு இருக்கிறீங்க. தேவி தேவதைகளுக்கு இப்போ வரைக்கும், உங்களுடைய சிலைகளுக்கு இப்போ வரைக்கும் பூஜை நடந்துட்டு இருக்குது. அரைக்கல்பா நீங்கள் ராஜ்யம் பண்ணுறீங்க, அப்புறம் அரைக்கல்பா பூஜை செய்வதற்கு பூஜைக்குரியவர்களாயிடுறீங்க. உங்களுக்கு பூஜை நடைபெறுது. तुम खुद ही पूजारीपन अपनी चित्रों को पूजते हो. நீங்களே பூஜாரி ஆயிட்டு உங்களுடைய பூஜை சொரூபமான சித்திரங்களை நீங்களே பூஜை பண்ணுறீங்க, உங்களை நீங்களே பூஜிக்கிறீங்க. तुम हो सबसे लवली बनने वाले. பாபா அந்த பாயிண்ட் இன்னும் விடலை. எந்த பாயிண்ட்டு டாப்பிக்காகவே பண்ணிட்டு சொல்லிட்டு வர்றாரு பாபா. லவ்லி, நாம் யார்? லவ்லி சோல். அவ்வளோ அன்பு என்கிட்ட இருக்கா பாருங்க. வெறுப்பே வராத அளவுக்கு, எந்த சூழ்நிலையிலையும் என் மனசில் வெறுப்பு வராத அளவுக்கு எனக்குள்ள அன்பு சக்தி இருக்கா பாருங்க. பாபாவுக்கு வருது இல்லை இல்லையா? ஏன் வருதில்லை பாபாவுக்கு? ஏன்னா பாபா அன்பு கடல், அதனால அவருக்கு வெறுப்பு வர்றதில்லை. அந்த மாதிரி தான் பாபா சொல்றார், எவ்வளவு பாபா நல்லா நினைக்கிறீங்களோ அவ்வளவு அன்பானவர் ஆயிடுவீங்க. இப்போ உங்களை சோதனை பண்ணுங்க. என்ன சோதனை பண்ணுங்க? பாப்கு बहुत लव सी याद करते हैं. பாபாவை மிக அன்போடு நினைவு செய்கின்றேனா? அன்பா நினைச்சா என்னாகும் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பா பாபா நினைச்சா என்னாகும்? கனெக்ஷன் பாபாட்ட ஈஸியாக கிடைச்சிடும். மைண்ட் என்னாகும்? பாபாட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஈஸியாக கனெக்ட் ஆகும்போது என்னாகும்? கரண்ட் வந்துடும். சொன்னால பாபா நேற்று முரளியில், அப்படி நீங்கள் நினைக்கணும். பாபாட்டேருந்து கரண்ட்டை இழுக்கணும். கரண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியம் கனெக்ஷன் தானே. கனெக்ஷன் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் அன்பு. அதனால் என்ன சோதனை பண்ணுங்க? அன்பா பாபாவை நினைவு செய்கின்றேனா? பாபா நினைவில் அன்பு கண்ணீர் வருதா? கண்ணில் அன்பு கண்ணீர் வருதா? பாபா மேரா தோ ஆப்கி சிவாய் தூசரா ந கோயி. அப்படி அன்பு கண்ணீர் வரணும் உங்க கண்ணில் இருந்து. பாபா எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. வருதா? அப்படி அன்பு கண்ணீர் வருதா? और कोई की याद न आई, माया का तूफान न आई. யார் நினைவும் வரக்கூடாது, மாயா புயலும் வரக்கூடாது. அன்பிலேயே லயித்து விட்டோம் என்றால் எதுவுமே தெரியாது. அன்பானவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அது பாபாவுடைய அன்பில் லயிக்கக்கூடியவர்களுக்கு மாயா புயலே தெரியாது. புயலும் நிறைய வருது இல்லையா? அன்பு இருக்கிற குழந்தை என்ன பண்ணுவாங்க? புயலை பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இப்படிலாம் மாயா வருது. அந்த மாயானால டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, அந்த மாயாவை பொருட்படுத்த மாட்டாங்க. தன்னை சோதனை பண்ணுங்க.
என்ன சோதனை பண்ணுங்க? हमारा लव बाप की सिवाय कोई तरफ तो नहीं चाहता है. என்னுடைய அன்பு பாபா தவிர வேற எந்த பக்கம் போகல தானே. முழுசாக அன்புங்கிற பழத்தை பாபாக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கிறேனா? எவ்வளோ அன்பான பொருளா இருக்கட்டுமே, கூட இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அன்பானவர்களா இருக்கட்டுமே, உங்களை அன்பா கவனிக்கட்டும், உங்களை அன்பா உங்களுக்கு எல்லாம் கொடுக்கட்டும், பார்த்துட்டு, ஆனாலும் கூட என்னுடைய அன்பு ஒரு பாபாட்ட. तुम सब एक माशिक की आशिक बनते हो. நாம் அனைவருமே ஒரு நாயகனுக்கு நாயகியாக ஆகின்றோம். நாயகனை ஒரு தடவை பார்த்துட்டாலே போதும், அப்புறம் அவங்களுக்கு அந்த நாயகனோட நினைவு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். திருமணம் எல்லாம் பண்ணிக்கிறது இல்லை, ஒரு தடவை பார்க்குறாங்க. திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முறை பார்ப்பாங்க, அவ்வளோதான். வேற வேற இடத்துல தான் இருப்பாங்க, ஆனால் நினைவிலே இருப்பாங்க. ஒருத்தர் நினைச்சிட்டே இருப்பாங்க. பக்தியில கூட நாயகன் பாபா தான் நினைச்சிங்க. யாம்பி தும்பி போத் யாது கருணாய். ஆனால் இங்கே குழந்தைகள் நீங்க நிறைய நினைவு செய்ய வேண்டும். ஜப்கி ஓ சம்முக்கு ஹே, அவரே முன்னால வந்துட்டார் இல்லையா, பாபாவே முன்னால வந்த பிறகு அதிகமாக நினைக்க வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று விடலாம். இல்லை, சந்தேகத்துக்கான விஷயமே கிடையாது. பகவான சந்திப்பு செய்வதற்காக தானே பக்தி பண்ணீங்க. ஏன் கோய் பச்சி तो बहुत हट्टी सर्विस करते. சில குழந்தைகள் இங்கே பார்த்தோம் என்றால் எலும்பு தேய சேவா பண்றாங்க, எலும்பு கொடுத்து சேவா பண்றாங்க. சேவான்னு தவிக்கிறாங்க. பாபா சேவை இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு, இந்த பாக்கியத்தை நான் எடுத்துக்கணும், சேவா பண்ணணும், சேவா செய்யணும், அப்படியே தவிக்கிறாங்க. அந்த சேவை செய்யறதுக்கு நிறைய முயற்சியும் செய்கிறாங்க. நாம் இதுவும் தெரிஞ்சிட்ருக்கிறோம். कि बड़े आदमी इतना नहीं समझ सकेंगे. பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன இவங்க சேவா பண்ணுறாங்க, யார் சேவா, எப்படிப்பட்ட சேவா, இவற்றையெல்லாம் அவ்வளவாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கணும், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வேஸ்ட் ஆகாது. कोई समझदार लायक बनते हैं, कोई समझ कर लायक बनते हैं, फिर बाबा के आगे आते हैं. சிலர் புரிந்து கொண்டு தகுதியுடையவராக ஆகின்றார். புரிஞ்சிட்ட பிறகு, தகுதியுடையவர் ஆன பிறகு பாபா சந்திக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. तुम समझती हो ये लायक है व नहीं. நம்ம ஞானம் கொடுக்கும்போதே புரிஞ்சுக்கிறோம், இவங்க தகுதியானவர்களா தகுதி இல்லாதவர்களா, லாயக்கு இல்லையா என்பதை புரிஞ்சிருக்கிறோம். திருஷ்டி தோ உனக்கு तुम बच्चों से मिलती है. நம் குழந்தைகள் மூலமாக தான் பாபாவோட திருஷ்டி பிறருக்கு கிடைக்கின்றது. சிங்காரம் பண்ணக்கூடியவர்கள் யாரு? நீங்கள் குழந்தைங்க தான். जो भी यहाँ आई हुई है उन सबको तो बच्चों ने श्रृंगार कराया. யாரெல்லாம் இங்கே மதுபனத்துக்கு வந்திருக்காங்க குழந்தைகள், அந்த குழந்தைகளெல்லாம் சிங்காரம் பண்ணது யாரு? நீங்கள் குழந்தைகள் தான் சிங்காரம் பண்ணியிருக்கிறீங்க, அப்படின்னா உருவாக்கி இருக்கீங்கன்னு சொல்கிறார் பாபா. ஒரு பாபா குழந்தை தான் என்ன பண்ண முடியும், இன்னொரு குழந்தைய பாபா குழந்தையாக உருவாக்க முடியும். பாபா நம்மை சிங்காரம் பண்ணினார், நாம் பிறரை சிங்காரம் பண்ணி பாபாட்ட அழைச்சிட்டு வரோம். அப்படி சிங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வர குழந்தைகளுக்கு பாபா என்ன பண்ணுறார்? நிறைய பரிசு கொடுக்குறார். कोई समझने वाले समझाने वालों से भी तीखे हो जाते हैं. சில பேர் அப்படி இருக்காங்களா, புரிய வைக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, ஞானம் கொடுக்குறாங்க. ஞானம் கொடுக்குறவங்கள விட ஞானம் கேட்டவங்க என்ன ஆயிடுறாங்க, ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. समझते हैं इनसे अच्छा समझा सकते हैं, அப்படி தயாராகிடுறாங்க. இவங்களை விட நம்ம நல்லா புரிய வைக்க முடியுங்கிற அளவுக்கு தயாராகிடுறாங்க. समझाने का नशा चढ़ता है. சொல்லணும், ஞானத்தை புரிய வைக்கணும் என்ற போதை என்பது அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. बाप दादा दोनों की दिल पर चढ़ पड़ते हैं. பாபா பற்றி அறிமுகம் கொடுக்கணும், பாபா பற்றி அறிமுகம் கொடுக்கணும், அந்த ஆசை வந்துடுது, அந்த நஷா வந்துடுது. அப்பேற்பட்ட குழந்தைகள் பாபா இருவருடைய உள்ளத்திலும் இடம் பிடித்து விடுகிறார்கள். எந்த குழந்தை பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவரை யார் பிரத்யட்சப்படுத்தக்கூடிய சேவையில் தீவிரமாக இருக்காங்களோ, ஈடுபட்டு இருக்காங்களோ, அதுக்கான முயற்சி பண்ணுறாங்களோ, அந்த குழந்தை தான் பாபா மனசில் இடம் பிடிக்கிறாங்க. புது குழந்தைகள் கூட பழைய குழந்தைகளை காட்டிலும்
ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க, முள்ளிலிருந்து நல்ல மலர் ஆயிடுறாங்களா. इसलिए பாபா एक एक को बैठ देखते हैं. எனவே பாபா ஒவ்வொரு குழந்தையா உட்காந்து பார்க்குறாரு. இந்த குழந்தைகிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, நம்மளே பாபாட்ட கேட்கலாமே. பாபா சொல்லிட்டாரு, உங்கள் குறைய உங்களுக்கு தெரியும் பாருங்கன்னு. நாம் நிமித்தமானவங்கள்ட்ட தேக அபிமானத்தெல்லாம் விட்டுட்டு கேட்கலாமா? நிமித்த சகோதரியோ சகோதரனோ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு. அவங்கள்ட்ட கேட்டாலும் நம்முடைய குறை நாம் தெரிந்து கொள்ள முடியும். போக்குவதற்கான யுக்தியும் பாபா நமக்கு அதுக்கு சொல்லிடுவார். கேட்டு பாருங்க, நிமித்தமானவங்கள்ட்ட என்னோட குறை என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. நீங்களும் எழுதுங்க. பாபா நிமித்தமானவங்களை வச்சிருக்காரு. சில குறை நமக்கு தெரியாம இருக்கலாம், அது குறைன்னு புரியாம கூட இருக்கலாம். எதுக்காக கேட்கணும்? தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அதை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் நாம் கேட்க வேண்டும். அதுக்கும் தேகாபிமானம் வரக்கூடாதுல்ல. நான் போய் கேட்டு அவங்க ஏதாவது என்னை பற்றி நிறைய குறைய சொல்லி அந்த மாதிரி ஒரு தேக அபிமானமும் வந்துடக்கூடாது. பாபா எதுக்காக பார்க்குறாராம் குழந்தைய, என்ன குறை இருக்குன்னு எதுக்காக பார்க்குறாரா? அந்த குறையை எடுத்து போட்டுட்டா இந்த குழந்தை இன்னும் நல்லா சேவை பண்ணுமே. அந்த குறை தானே அந்த குழந்தைய தடுத்துட்டு இருக்கு பல விஷயங்கள்ல, முன்னேற்றத்தில், தாரணையில், சேவையில். அந்த குறையை சரி பண்ணிடுச்சுன்னா அந்த குழந்தை இன்னும் நல்லா சேவா பண்ணுமே அப்படின்னு பார்க்குறாரா பாபா. ஏன்னா பாபா யாரு? தோட்டக்காரர் அல்லவா. தில் होता है उठकर पिछाड़ में जाकर देखो, क्योंकि पिछाड़ में भी जाकर बैठते हैं. மனசுக்கு அப்படி தோணுது, எழுந்து போய் கடைசி வரைக்கும் எல்லா குழந்தையும் பார்த்துட்டு வரணும். பின்னாடி வரைக்கும் குழந்தைகள் இருக்காங்களே. ஏன்னா சில பேர் பின்னாடி கூட போய் உட்காந்துக்கிறாங்க, முன்னாடி உட்கார விரும்ப மாட்டாங்க. अच्छी अच्छी महारथियों को भी फ्रंट में बैठना चाहिए. நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் முன்னால் உட்காரணும், ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காரணும். பின்னாடி பின்னாடி போய் உட்காரக்கூடாது, फर्स्ट रो लो करन. अगर थक्का आएगा रूठेंगे, अपनी तकदीर से रूठेंगे. सामने फूलों को देख देख आधा खुश होती है. பாபாட்ட கோச்சிக்க கூடாது. பாபாட்ட கோபித்து கொண்டால் உங்களுடைய அதிர்ஷ்டத்திடம் கோபித்து கொண்டீர்கள் என்று அர்த்தமாயிடுது. பாபா முன்னால் இருக்கிற பூக்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாரா. பூக்களை பார்த்தாலே சந்தோஷம் தானே. அப்ப நம்மெல்லாம் யாரு பாபாவுக்கு? பூக்கள், அந்த மலர்களை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ये बड़ा अच्छा है. ஃபுல்லாக தோட்டத்திலே இருக்காரு பாபா. இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு, இதுல கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு. அடுத்து வைரத்தை பார்க்குறார். ये बहुत अच्छा साफ है. இது ரொம்ப சுத்தமான பூவா இருக்கு. சில குழந்தை அப்படி கிளீன் அண்ட் கிளியர் அப்படி இருக்காங்க. இனிமே अंदर कोई चंग चमी पड़ी है. இதுக்குள்ள துரு இருக்கு, கொஞ்சம் துரு சேர்ந்து இருக்கு. वो सारा किचड़ा निकलना है. துரு இருக்குதுன்னா அந்த எல்லா துரு என்ன பண்ணணும்? அழுக்கு இருக்குதுன்னா எல்லாவற்றையும் நீக்க விட வேண்டும். பாப் ஜேசா லவ் கோய் நை கர்த்தா. பாபா போல அன்பு யாரும் செலுத்த முடியாது. स्त्री का भी पति में लव रहता है ना. पति का इतना नहीं होता है. ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனுடன் அன்பு இருக்கிறது அல்லவா, ஆனா கணவனுக்கு அவ்வளவா இருக்கிறது கிடையாது. மனைவிக்கு இருக்கிறது போல அன்பு கணவனுக்கு இருப்பதில்லை. वो तो दूसरी तीसरी तीसरी कर लेते हैं. கணவன்மார்கள் என்ன பண்றாங்களா, ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவின்னு ஒரு மனைவி சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸ்திரீ கா தோ பதி கயா பஸ். ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்து விட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்க ரெண்டாவது திருமணம் எல்லாம் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. ஒரு மனைவி இல்லைன்னா இன்னொரு மனைவி என்ன பண்ணிக்கிறாங்க? இன்னொரு மனைவியை உருவாக்கிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு செருப்பு பிஞ்சு போச்சுன்னா இன்னொரு செருப்பு வாங்கிக்கிறாங்களா. ஷரீரத்தை செருப்பு என்று சொல்லப்படுகிறது. ஷிவ் பாபா காபி லாங் பூட் ஹேனா. இந்த ஷிவ் பாபா கூட லாங் பூட்டு போட்டிருக்காரு இல்லையா. பிரம்மா பாபாவை என்ன சொல்றாரு ஷிவ் பாபா? என்னோட லாங் பூட். अब तुम बच्ची समझती हो, हम बाबा को याद करेंगे, फर्स्ट क्लास बनेंगे. இப்போ குழந்தைகள் நான் புரிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம பாபாவை நினைவு செய்தோம் என்றால்
फर्स्ट क्लास आइडवों। कोई कोई फैशनफुल होते तो जुतियां भी 4-5 रखते हैं। சில பேர் பார்த்தா அப்படி ஃபேஷனாக இருக்காங்க. பொருள் மேலே நிறைய ஆசை. 4-5 ஜோடி செருப்பு வச்சுருக்காங்களா. ஒரு ஜோடி செருப்பு பத்தாதான்னு கேட்காம பாபான்னு சிலர் அப்படி ஃபேஷனாக இருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக என்ன பண்ணுறாங்க இந்த காலத்தில்? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தான் செப்பல் கூட போடணும்னு ஆசைப்படுறாங்க. नहीं तो आत्मा की जूती एक है. ஆத்மா அணிந்து கொள்ளக்கூடிய செருப்பு ஒன்று தான். அதே மாதிரி ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தில் தானே இருக்கு. ஒரு சரீரங்கிற செருப்பை போட்டு தானே அது வேலை பண்ணிட்டுருக்கு. அதுபோல் பாதங்களுக்கு அணிந்து கொள்ளக்கூடிய செருப்பும் உங்களிடம் ஒன்று தான் இருக்க வேண்டும். ஒரு ஜோடி தான் இருக்க வேண்டும். வெரைட்டியாக நீங்கள் செருப்புகளை சேர்த்து வைக்காதீங்க. இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போச்சான். செருப்பு நிறைய வச்சுக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சான். अभी तुम समझती हो बाप से हम क्या वर्षा पाते हैं. பாபாட்டேருந்து நம்ம என்ன ஆஸ்தி அடைகிறோம் இதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். என்ன ஆஸ்தி அடைகிறோம்? பாரடைஸ், சொர்க்கத்துக்கு பாபா நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறார்? எஜமானன் ஆக்கிட்டுருக்கிறார். ஹெவன் को कहा जाता है वंडर ऑफ द वर्ल्ड. சொர்க்கத்தை உலகத்தின் அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொர்க்கத்தை காட் ஃபாதர் தான் ஸ்தாபனை செய்கிறார். இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஸ்ரீமத் படி நடந்து உங்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. या तो कितनी बड़े बड़े महल बनाते हैं, ये सब खत्म हो जाएंगे. இந்த கலியுகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மாளிகை கட்டுறாங்க, அடுக்குமாடி கட்டடம், ரொம்ப அழகழகான மாளிகை கட்டுறாங்க, எல்லாமே அழிந்து போய்விடும். तुम वहाँ क्या करेंगे? दिल में आना चाहिए. பாபா சொல், நீங்கள் அங்கே என்ன செய்வீங்க? உங்கள் மனசில் வரணும். यहाँ तो हमारे पास कुछ भी नहीं है. இங்கே நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. वैसे बल बाहर में घर में रहते ये भी समझते हैं ये सब कुछ बाबा का है. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் தொழில் காரியம் செய்தாலும் எல்லாமே பாபாவுடையது என்று மனசில் நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறீங்க. என்னோடது என்பது எதுவுமே இல்லை. நான் யார்? இவை அனைத்துக்குமே ட்ரஸ்டி தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. பொறுப்பு இருக்கும், சாவி உங்கள் கையில் இருக்கும், கஜானோட சாவி இருக்கும். பட் எதையுமே என்னோடதுன்னு அவங்க நினைக்க முடியாது. பாபா தான் எஜமானன். என்ன நினைக்கணும் நீங்கள்? குடும்பம் பாபாவுடையது, குடும்பத்தில் இருக்கிறது எல்லாமே பாபாவுடையது. நான் ட்ரஸ்டி. பாபா என்ன சொல்கிறார்? ட்ரஸ்டியாக இருங்க. லிக்தி ஹே பாபா மக்கான் பண்ணாவும். சில குழந்தை பாபா கிட்ட லெட்டர் எழுதி கேட்குறாங்களா, பாபா வீடு கட்டிக்கிட்டோமா? பாபா என்ன சொல்கிறாரு? நல்லா கட்டிக்க வீடு. என்னோட வீடுன்னு சொல்லக்கூடாது, நான் கட்டின வீடுன்னு சொல்லக்கூடாது. அந்த வீட்டுக்கு நீங்கள் யார்? ட்ரஸ்டியாக இருங்க. பாப் तो बैठा है ना. பாபா இருக்கார் இல்லையா? எதுக்காக இருக்கார் பாபா? பாப் ஜாயங்கே தோ சப் இக்கட்டே ஜாயங்கே अपने घर. பாபா போகிறப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு அவர் கூட தான் போவோம். அப்புறம் நாம் எங்கே போவோம்? ராஜதானிக்கு போவோம். நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य असर. फर्स्ट पॉइंट, सभी से ममत्व निकाल एक लवली बाप को याद करना है. அனைத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றி போக்கி ஒரு அன்பான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அந்தர்முகியாகி தன்னுடைய குறைகளை சோதித்து நீக்கிவிட வேண்டும். மதிப்பான வைரமாக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஜெசி பாப்னே பச்சோக்கு சிங்கார் கியா ஹே. எப்படி பாபா நம் குழந்தைகளை அலங்காரம் செய்தாரோ அதே போல அனைவரையும் அலங்காரம் செய்ய வேண்டும். முல்லை மலராக்கக்கூடிய சேவையில் ஈடுபட வேண்டும். ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். वरदानम, ब्राह्मण जीवन में एक व्रता की पाठ द्वारा रूहानी रॉयल्टी में रहने वाले संपूर्ण पवित्र भव.
பிராமண வாழ்க்கையில் ஏக விரதா, ஒரே விரதம். ஒரு விரதத்தினுடைய பாடத்து மூலமா ஆன்மீக ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய संपूर्ण पवित्र आत्मा आहंगल. इस ब्राह्मण जीवन में एक व्रता का पाठ पक्का कर प्यूरिटी की ராயல்ட்டி को धारण कर लो. இந்த பிராமண வாழ்க்கையில ஒரு விரதத்தினுடைய பாடத்தை பக்கா செய்து प्यूरिटीயினுடைய ராயல்ட்டியை தாரணை செய்யுங்கள். तो सारे कल्प में ये रूहानी ராயல்ட்டி चलती रहेगी. இப்போ இந்த ராயல்ட்டி கொண்டு வரும்போது முழு கல்பத்திலும் இந்த ஆன்மீக ராயல்ட்டி என்பது நம் கூடவே வந்து கொண்டே இருக்கும். आपकी रूहानी रॉयल्टी और प्यूरिटी की चमक परंदा में सर्व आत्माओं में श्रेष्ठ है. பாபா சொல்றாங்க, நம்முடைய ஆன்மீக ராயல்ட்டியும் மற்றும் பியூரிட்டியினுடைய ஜொலிப்பும் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களிடத்திலும் உடைய சிரேஷ்டமானது. எல்லா ஆத்மாக்களை விட அது சிரேஷ்டமானது. பரந்தாமத்தில் இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கும்? பவித்திரமா இருக்கும். அதை விட சிரேஷ்டமானதுன்ட்டார் பாபா. आदिकाल देवता स्वरूप में भी ये पर्सनालिटी विशेष रही है. ஆரம்ப காலத்தில், ஆதி காலத்தில் தேவதா சொரூபத்தில் இருக்கும்போது கூட இந்த பர்சனாலிட்டி விசேஷமாக உங்களிடம் இருந்தது. எந்த விசேஷம்? ராயல்ட்டியும் பியூரிட்டியும் விசேஷமாக இருந்தது. அடுத்து மத்திய காலத்தில் உங்களுடைய ஜட சித்திரத்திற்கு விதிபூர்வமாக पूजी என்பது நடைபெற்றது. इस संगम पर ब्राह्मण जीवन का आधार प्यूरिटी की रॉयल्टी. இந்த சங்கம் யுகத்தில் பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரமே பியூரிட்டியினுடைய ராயல்ட்டி ஆகும். தூய்மையான வாழ்க்கை தான் ராயலான வாழ்க்கையாகும். इसलिए जब तक ब्राह्मण जीवन में जीना है तब तक संपूर्ण पवित्र रहना ही है. எனவே எதுவரை பிராமண வாழ்க்கை வாழ்வீர்களோ அதுவரை சம்பூர்ண பவித்திரமாக வாழ வேண்டும். அந்த பியூரிட்டி தான் ராயல்ட்டியை முழு கல்பத்துக்கும் கொண்டு வருது. ஸ்லோகன், ஆப் सहनशीलता की देव और देवी बनो. ரொம்ப தாரணா பண்ண வேண்டிய ஸ்லோகன் சொல்றாங்க பாபா. நீங்க सहनशीलता, எதையுமே சகித்து கொள்ளக்கூடிய ஷீத்லா தேவியாயிடுங்க. சகிப்புத்தன்மை கொண்ட தேவனாகவோ அல்லது தேவியாகவோ ஆகுங்கள். து காலி தேனி வாலே பி கலே லகாயங்கே. அப்படி ஆகும்போது நிந்தனை செய்யக்கூடியவர்கள் கூட உங்களை அரவணைத்துக் கொள்வார்கள். நல்லது. இன்றைக்கு அவ்யக்த சமிங்கை बाबा சொல்றாங்க, आप श्रेष्ठ आत्मा की हर संकल्प में सर्व की कल्याण की, श्रेष्ठ परिवर्तन की, वशीभूत से स्वतंत्र बनाने की, दिल की दुआएं व खुशी की मुबारक सदा नेचुरल रूप में टिकाए दे. பெரிய வேலை ஒன்று கொடுத்துருக்கார் பாபா. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? எல்லார போலலாம் நம்ம எண்ணங்களை செய்ய முடியாது. நம்முடைய எண்ணங்களுக்கு நம்ம கவனம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், சிரேஷ்ட பரிவர்த்தனை ஆக வேண்டும் என்ற எண்ணமும், யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரமானவர்களாக ஆகுவதற்கான உள்ளத்தினுடைய ஆசீர்வாதமும். அடிமையாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் மனசு ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதமும் மற்றும் குஷியினுடைய வாழ்த்துக்களும். குஷியை வாழ்த்து தருவீங்க, வேற வழி இல்லாமல் வாழ்த்து கொடுக்காதீங்க. குஷி நிறைந்த வாழ்த்துக்களும் சதா நேச்சுரல் ரூபத்தில் தென்பட வேண்டும். ஏனென்றால் ஏன் இப்படி இருக்கணும்? நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணம், ஆப் சபி தாத்தா அர்த்தாத் தேவதா ஹோ. இதனால் நாம் அனைவரும் தாத்தா, வல்லல், அதாவது தேவதைகள். நம்ம பிராமணர்கள் மட்டுமல்ல, நம்ம தான் நாளைக்கு தேவதா நிலையை அடைய போறோம். ஆனா ஆத்மா என்ன ஆத்மா? தேவதா ஆத்மா தானே. நம்ம அனைவருமே வள்ளல், அதாவது தேவதைகள், கொடுக்கக்கூடியவர்கள். அதனால தேவதைகளா இருக்கக்கூடிய நாம எண்ணங்கள் மூலமா ஃபர்ஸ்ட் நாம இவ்வாறாக கொடுக்க வேண்டும். ஸோ பாபா சொன்ன பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னுடைய எண்ணமானது எப்படி இருக்க வேண்டும் என்று. நல்லது. பாபா இன்றைக்கு
அன்பா நினைங்கன்னு சொல்லியிருக்கிறார் லவ்லி பாபா. அன்பா நினைவு பண்ணுவோமா? அன்பில் அப்படியே மெய் மறந்து போகணும், முழு உலகத்தையுமே மறந்து போகணும். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே மறக்க முடியும். அன்பா நினைவு பண்ணனா என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் பாபா சொல்லியிருந்தார். அன்பு கண்ணீர் வரணும். ஃபர்ஸ்ட் நீங்க அன்பா நினைச்சு என்ன பண்ணணும்? அன்பு கண்ணீர் வர வேண்டும். அன்பு கண்ணீர் வருதா பாருங்க. இப்போ அன்பா நினைப்பலாம். ஓம் சாந்தி. என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. என் ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. என் ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. நான் என்ற வார்த்தைக்கு அடிமையில்லை, ஓம் என்ற வார்த்தைக்கு நான் அடிமை. மனிதனின் அன்புக்கு அடிமையில்லை, உன் கருணைக்கு நான் அடிமை. புகழுக்கு அடிமையில்லை, உந்தன் மகிமைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தீய குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தாழ்த்தும் இச்சைக்கு அடிமையில்லை, இறைவனின் சக்திக்கு நான் அடிமை. மாயையின் சக்திக்கு அடிமையில்லை, உந்தன் முரளிக்கு நான் அடிமை. உலகிற்கு அடிமையில்லை, உந்தன் சேவைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீ
பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாகியம் போதும் பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. ஆக்கப்பூர்வமான அனுபவ அறிவு இருந்தாலே நாம ஆனந்தமா இருக்கிறதுக்கு அதிகாரி ஆகிடலாம். Creativeness with the knowledge of experience will craft you the master of happiness.